அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். இப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசு திட்டமிட்டது. அதை முறியடிச்சுக்கிறோம். மேலும் அம்மா உணவகம் அற்புதமாக மக்கள் விரும்புகின்ற உணவு அம்மா உணவகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்த வழங்கப்படும். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்போங்க. அது திருச்சி துறையூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம், அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து பேசிட்டே இருக்கும்பொழுது ஒரு இளைஞர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடி செய்கை காட்டின உடனே அவர் புரிஞ்சு கொண்டு அம்மா உணவகம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் அம்மா உணவகத்தினால எவ்வளோ பேர் பயன்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இன்னைக்கு சென்னையில் பார்த்தோன்னா 15 ரூபா இருந்தால் 3 வேளை சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்லாம். அந்த மக்கள் பசியை தீர்க்கவே பார்த்தோங்கன்னா அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா உணவகம் அமைச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தோங்கன்னா நிறைய இடத்துல மூடிட்டாங்க இந்த அம்மா உணவகம். இந்த மூடத்தினால யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னு பார்த்தா பெரும்பாலானோர் பார்த்தோங்கன்னா கூலி தொழில் பண்ணுறவங்க, ஆட்டோ ஓட்டுநர், அதே போல் பெரிய பெரிய கடைகளாகட்டும் பெரிய பெரிய வீடுகளாகட்டும் அதனுடைய வாசலில் உட்காந்துருக்கிற வாட்ச்மேன் கூட பார்த்தோன்னா அங்கே தான் சாப்பிடுவாங்க. அதே போல் தள்ளு வண்டி தள்ளுறவங்க அவங்களும் அங்கே தான் உணவு சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல அம்மா உணவகத்தில் சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக மூடி எந்த ஒரு லாபம் நோக்கம் இல்லாமல் ஏழைகளின் பசி தீரவே அம்மா உணவகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது 2021 கொரோனா டைம்லேயும் பார்த்தோங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த உணவகத்தில், அதாவது அம்மா உணவகத்தில் எல்லாருமே இலவசமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த திமுக அரசு வந்ததுலேருந்து அந்த உணவகத்தில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா அவர்கள் சொல்லப்பட்ட நிலையில தான் நிறைய அம்மா உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பு சொல்லப்படுது. இந்த இளைஞர் அந்த செய்கை காட்டுறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, அம்மா உணவகம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாருமே ஆவலா எல்லா இடத்துலையும் அம்மா உணவகங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்தவுடன் அம்மா உணவகங்கள் நிறைய விரிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். இப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசு திட்டமிட்டது. அதை முறியடிச்சுக்கிறோம். மேலும் அம்மா உணவகம் அற்புதமாக மக்கள் விரும்புகின்ற உணவு அம்மா உணவகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்த வழங்கப்படும்.